அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது சீமான் நிகழ்த்திருக்கக்கூடிய புதிய உலக சாதனை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே சீமான் ரொம்பவும் தனித்து தெரியறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, சீமான் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே அதிகமாக விருது வாங்கிய ஒரே அரசியல்வாதியாக சீமான் தான் இருந்துட்டு இருக்காரு. இதற்கு முன்னதாக ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இருந்தாலும் சீமானுக்கு நிகரான ஒரு ஆளுமையில் ஒரு அரசியல்வாதி இருந்ததே இல்லை அப்படின்னு தான் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஏன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் இவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா திரை பிரபலங்களாகவே உச்சகட்ட நட்சத்திரங்களாக இருந்த காரணத்தினால அவங்க அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையில் இருந்தது ரொம்பவே சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னும், ஆனால் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி மூலமாகவே இவ்வளோ பெரிய உயரத்தை சீமான் தொட்டிருக்காரு அப்படின்னா வரலாற்றே இதான் முதல் தடவை அப்படின்னு ஏகப்பட்ட அரசியல் விமர்சகர் கூட பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மத்தியில் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் இவங்களுக்கே இல்லை அப்படின்னு தான் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஒவ்வொரு பள்ளி கல்லூரி விழாக்களில் சீமான் கலந்து கொள்ளும் போது அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் ஆப்சென்ட் ஆகாமல் வர்றதும் சீமானுடைய பேச்சை முழுதுமாக கேட்கறதும் அப்படின்னு சீமானுக்கு என்று ஒரு தனித்துவத்தை பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான விருதுகள் தான் சீமானுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. இந்த வகையில் சீமான் செய்திருக்கக்கூடிய புதிய உலக சாதனை என்ன அப்படின்னா, மாணவர்களை அதிகமாக ஈர்த்த ஒரே அரசியல் தலைவன் அப்படின்ற தலைப்பில் தான் சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விருது கொடுக்க போறாங்க. இந்த ஒரு விருது தமிழக அரசால வழங்க போறாங்க அப்படின்றதா மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சி எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னும், இந்த விஷயம் நடக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் பார்த்தீங்கன்னா அனைவர் இடத்துல எழுந்திருக்கு. ஆனால் ட்விட்டர் முழுக்க இந்த ஒரு விஷயம் இன்று தினம் ரொம்பவே பரவலாக போயிட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழக அரசால சீமானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விருது அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாவலர் விருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு அரசியல்வாதிக்கு இந்த மாதிரியான ஒரு விருது அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ரொம்பவே கடுப்பேற்ற ஒரு விஷயமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவங்க வெறும் அரசியலையோ இல்ல மக்களை எப்படி தன் பக்கம் ஈர்க்கணும் அப்படின்ற முயற்சியில தான் ஈடுபட்டு இருப்பாங்க. சீமான் இயற்கைக்காக கொடுக்கக்கூடிய குரல் அப்படின்றது அவர் எந்த அளவுக்கு இயற்கை மேல அன்பு வச்சிருக்காரு அப்படின்றத காட்டுது. இதனால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விருதை சீமானுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு விருதே ஒரு உச்சகட்ட விருதாக இருக்கும்போது இந்த மாதிரி மாணவர்களை ஈர்க்கும் தலைவன் அப்படின்ற ஒரு உலக சாதனையை பாத்தீங்கன்னா சீமான் தற்போது நிகழ்த்திருக்காரு. எந்த ஊர்களையுமே ஒரு அரசியல்வாதிக்கு மாணவர்கள் இந்த அளவுக்கு ஆதரவாளர்களாக இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சீமானுக்கு கிடைக்க போற இந்த ஒரு விருது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த விருதை சீமானுக்கு அளிக்கிறதுக்கு தமிழக அரசு விடுமா அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.